மக்களே கோட்டு படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் வேற லெவல் மக்களே, செம்ம சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபு சார் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காரு, சொன்ன மாதிரி எடுத்துருக்காரு. படப்படம் இருந்தது வேற மாதிரி எப்படி பார்க்கணும், தளபதிக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, தளபதிக்காக நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். லாஸ்ட் 2 படம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அஜித் வராரா, சிவகார்த்திகேயன் வராரா, ஸோ வந்து வேற ஏதாச்சும் ஒருத்தர் வராரான்னு நீங்கள் போய் பாருங்க. வாடா, எப்படி இது படம் செம்மையா இருக்கு, படம் வேற மாதிரி. நீ படம் பார்க்கவே இல்லை, எப்படி வேற மாதிரி சொல்ற? படம் பார்க்கவே இல்லை எப்படி சொல்ற? நான் எப்படி அது படம் படம் எப்படி இது போய் சொல்ல தெரியாதா? ஐயோ ஐயோ மக்களே பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்க்கலாம் தம்பி, நீ போய் பார்க்கலாம் தம்பி. படம் பார்த்தீங்கன்னா அவருக்காக பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் 2 படம் தான் இருக்கு நமக்கு, வேற எந்த படமும் இல்லை. அவருக்காக நீ போய் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா தலை வராரா, சிவகார்த்திகேயன் வராரா, இன்னும் உங்களுக்கு தெரியல தோணும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்க. தலை தோனி வராரா, அது தோனி இருக்கு. ஸோ அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஸோ வெயிட்டான சர்ப்ரைஸ். கேஜிஎஃப்ல எப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், சின்ன சின்ன சர்ப்ரைஸ். ஸோ லியோ படத்தில் ஏமாட்டோம், இந்த படத்தில் ஏமாற மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாரு, வீட்டில் போயிட்டு குடிச்சிட்டு டிக்கெட் 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் பாரு. ஓகேவா? சரி ப்ரோ, 1000 ரூபாய்க்கு போக மாட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன் 1000 ரூபாய்க்குலாம். ஏன்னா 1000 ரூபாய் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் சில பேர் போகிறாங்க ப்ரோ. இங்கேருந்து என் ஃப்ரெண்டு பீட்டர்லாம் வந்து கேரளா போயிருக்கான் படம் பார்க்க. எப்படி போகிறான்னு தெரியல, அவ்வளோ வெறியன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பிடிச்சிருக்கா அவரை. ஸோ வந்து எங்களுக்கும் பிடிக்கும். இல்லை நீ போய் கேரளா போய் படம் பார்ப்பியா? கேரளா போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பியா? 4:30 மணிக்கு கால் நைட்டு. வீட்டில் விட்டா போவியா? வீட்டில் விட்டா நீ போய் ப்ரோ? இல்லை ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே கிடைக்கலையே. சரி கிடைக்குது, உனக்கு டிக்கெட்டே கிடைக்குது. இவங்க வந்து கேரளா போவது கிடைக்குது, நீ போவியா? இல்லை போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? நம்ம ஊர்ல பார்க்கணும் ப்ரோ, நம்ம தமிழ்நாட்டை ஓ பார்த்தா. அப்படி சொல்றியா, இல்லை அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றியா? அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன நம்ம ஊர்ல நம்ம பார்க்கறதா ஃபர்ஸ்ட். அவங்க ஊர்ல பார்த்தா அது கணக்கு என்ன கணக்கு இல்லை. நம்ம ஊர்ல பார்க்கணும். படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ பார்க்கலன்னா? கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வெங்கட் பிரபு ஆல்ரெடி ஒரு ஹிட் மங்காத்தா கொடுத்திருந்தாரு. சோ அதே அதுக்கப்புறம் மடங்கு இருக்கும்னு சொல்றாங்க, டபுள் ட்ரிபிள். ஸோ கண்டிப்பா இதுல அந்த இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். லாஸ்ட் 2 படம் தான். இப்போ முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா இந்த படம், லாஸ்ட் படம் ஒரு படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் தளபதி பார்க்க முடியாது. அதை பற்றி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து மிஸ் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, சில வருத்தமாவும் இருக்கு. இப்போ சினிமா ஃபீல்ட்ல விட்டு போறாரு, பட் இப்போ நம்ம நாட்டுக்காக வராது. நல்லது பண்ணுவாரு தெரியல. அந்த எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு விஷயத்த விட்டு வர்றாருன்னா, எவ்வளவு கோடிகளை விட்டு வர்றாருன்னு நல்லதான் பண்ண வருவாரு. ஏன்னா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அவர் எல்லாமே பார்த்துட்டாரு, காசை பார்த்துட்டாரு, புகழை பார்த்துட்டாரு, அவர் எல்லாமே பார்த்துட்டாரு. ஸோ இது மாதிரி என்ன பார்க்க போறாரு? சினிமாவில் ஹீரோவா பார்த்தோம், இப்போ நேரில் பார்க்க போறோம். மாநாடுல கிட்டே பார்க்கலாம், தலைவர் பார்க்க முடியாது, இப்போ ஈஸியாக பார்க்கலாம். நீ நினைக்கிற தளபதி அரசியல் வர்றாரு வேற மாதிரி, நல்லதுக்கு வேற மாதிரி. நம்ம அரசியல் வர அதை பற்றி நினைக்கிறேன். நல்லது பண்ணணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் ப்ரோ. இல்லாதவங்களுக்கு பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும். ஸோ அந்த அதே தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அது தவிர கோட்டு படம் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு சார் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரை போட்டு எடுத்துருக்காங்க. 3 நிமிஷம் 3 ஹவர் 5 நிமிஷம் படம். ஸோ வந்து போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து தளபதிக்காக பார்க்கலாம், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். அவங்க இன்டர்வியூ சொன்னது, அவங்க வந்து தகவல் சொன்னது, இதுமாதிரி அதுமாதிரி இருக்குது இதுமாதிரி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளாங்காக போனால் படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டே போகிறோம். லியோ படத்துக்கு போகணுமே, ஒன்றுமே இல்லை. 3 நாளாக மைண்ட் ஒரு மாதிரி, ஏற்கனவே மைண்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும் எங்களுக்குலாம். ஒரு மாதிரி 3 நாளாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. இது யாரெல்லாம் இருக்கா சொன்னாங்க? விக்ரம் இருக்க சொன்னாங்க, கார்த்தி இருக்க சொன்னாங்க. ஸோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொன்னாங்க. கைதி படத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. கைதிலேருந்து ஒருத்தர் வந்தாருப்பா, அந்த போலீஸ் கேரக்டர் நெப்போலியன். அவர் மட்டும் தான். அதை வச்சு நம்ம வந்து எல்சியும் எடுத்துக்கணும். லாஸ்ட்டில் கமல் வாய்ஸ் வந்தது. நேற்று ஒரு பையன் அப்படியே சொல்கிறான், ஏமாத்திரம் ஒரு பையன் நைட்டில் வருவான். நான் சொல்கிறேன், ஓ அதான் லாஸ்ட்டில் கமல் வாய்ஸ் வந்ததுன்னா அது போதும், அதான் கேட்குறான். அப்போது விஜய் அவர் விட்டே தர மாட்டாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஒரே ஒருத்தர் தான். தளபதி மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கமல் இருந்திருப்பாங்க, இல்லை விக்ரம். ஆமாம், அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி தான் ஒரே ஒரு மனிதன். தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தர் தான், கடவுள் ஒரு குழந்தை நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கோட் படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும் படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், ஏன்னா நாங்களும் போய் பார்க்கணும். யாருமே பார்க்கல நாங்கள். ஸோ மக்களே, நாங்களே பார்க்கல மக்களே.
சுபா ரிவ்யூக்காக போடணும்ல. ஸோ நாங்களே பார்க்கல. ஸோ ஜிம்மில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ 4 மணி ஷோ அவ்வளோ தூரம் போய் பார்க்கணுமா தெரில, எனக்கு பார்க்க முடியாது அவ்வளோ தூரம், ஏன்னா வேலை நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தை போய் பாருங்கள், நாங்களும் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதிக்காக போகலாம். தளபதி ஒருத்தருக்காக அவர் இன்ட்ரோ சீனு, அவர் டைலாக் பேசுறது, அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது, அவர் ஃபேன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது, அதுக்காக பார்க்கலாம். என்ன ப்ரோ போய் பார்த்துலாமா? எப்போ போய் பார்ப்பே? நான் இன்னைக்கு ஈவினிங் ஷோ போறேன். ஈவினிங் ஷோ எப்படி ப்ரோ போவேன்? கல்யாணம் ஃப்ரெண்டோட கல்யாணம், நான் தான் போய் சொல்கிறேன்னா நீ எப்படி போய் சொல்லுவேன்? சொல்லு, அதான் உண்மை சொல்லிட்டல பார்க்கறேன். ஏன் இப்போ கூட போய் சொல்கிறேன்? ஈவினிங் ஷோவா? உண்மையிலே ரொம்ப ஆசையா இருக்கு, பட் ரொம்ப டிமாண்டா இருக்கு டிக்கெட்டுக்கு. அதனால ஃப்ரைடே ஈவினிங் ஷோ புக் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா, நிறைய ஒர்க் இருக்கு வேற. க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம். ஸோ அவர் கண்டிப்பா போகணும். அவர் கூடவே இருந்த ஒரு சின்ன வயசு 10 வருஷம் லவ் வேற. ஆமா, கூடவே ஒரு 20 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அவரை பத்தி என்ன சொல்ல விரும்புறேன்? அவர் கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி என் கூட இருந்ததுன்னா என் சொந்தக்கார தவிர அவன் தான் இருந்தான். அப்படியா? உண்மையா எதிர்பார்ப்பு எல்லாமே ஷேர் பண்ணுவான். அவங்க எங்க வீட்டுல ஷேர் பண்ணா கூட அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன், அவனும் எந்த ஷேர் பண்ணிப்பான். அதை பத்தி நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறேன். உண்மையா கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டுன்றது அது ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி நமக்கு. ஓ, அது மாதிரி உனக்கு அதை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு அது கிடையாது. ரொம்ப கஷ்டம்ல ராஜேஷ் நினைக்கிறேன் நீ? ஆமா, கண்டிப்பா. இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ நல்லபடியா மேரேஜ் ஆகணும். இனிமேல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான். ஸோ இனிமேல் அவன் மேரேஜ் முடிஞ்சு அவனோட ஃபேமிலியோட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா. நீ இப்போ உனக்கு வேணா? இப்போ எனக்கு அது தெரியல ப்ரோ, தெரியல, ஐடியா இல்லை. தம்பி, உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவன் தான் உலகம். அது யாரு? யோகி பாபு. ஓகே, நல்ல பையனா? ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், உண்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கடிச்சோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஏமாற்றிட்டீங்கன்னா அப்போ அவங்களுக்கு உண்மையாக இருக்கானா அந்த மாதிரி ஃப்ரெண்டு ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதுமாதிரி ஆள் கிடச்சா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தப்பு போனாலும் திருத்திக்கோங்க, தப்பு போனாலும் ஒத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதோ ஒன்று சம்பாதிச்சிடலாம். காசு, பணம், காரு, பைக்கு, நகை, வீடு எதோ வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை வாங்க முடியாது. உண்மையாக இருக்க மனிதனை எந்த காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படி காசு கொடுத்து வாங்கினா மனிதனே இல்லை, அவன் ஒரு பொருள். ஸோ சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் கோட் படத்துக்கு போங்க. நாங்கள் ஏதோ டாபிக் எடுத்தோம், ஏதோ ஒரு டாபிக் உள்ள போகிறோம். ஏன்னா கொஞ்சம் டைமிங் ஓட்டணும்ல, அதனால். ஸோ வந்து படத்தை பார்த்தோம், அப்படி திருப்பி போய் சொல்கிறோம், படம் பார்க்கணும். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். தளபதிக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆளுக்காக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.